திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு. இப்ப நம்ம இதுல ஜோதிட தகவல்கள் சிலவற்றை பார்க்க போறோம். அதாவது 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறதுல நம்ம முதலா பார்க்க போறது மேச ராசி. அடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதுல பிரசன்ன ஜோதிடத்தைப்படி நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த பிரசன்னத்துல பார்க்குற ஜோதிடத்தைப்படி இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரை நல்லா இல்லை. 2019-18 இருக்கு. ஊரை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையில இருந்தவங்க தான் 2018-19 கடைசியிலாம். சரியா? இப்ப வர அவங்க பெருசா இல்ல, நிறைய விரயத்தை சந்திச்சு விட்டாங்க. இப்ப இந்த மேசராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ஜனவரி 1ல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த முதல் 6 மாசம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இடமாற்றம் ஏற்படும். சரிங்களா? இடமாற்றம் ஏற்படும். அதன் மூலமா லாபம் ஏற்படும். வீடு மாற்றுவீங்க, இடம் மாறுவீங்க, தொழில் மாற்றுவீங்க, இது எல்லாமே மாற்றுவீங்க. இப்போ அவங்க ராசி பலனில் சொல்ற மாதிரி இப்போ இவருக்கு வரைய சனி அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லலை. பிரசன்னத்துப்படி என்ன வருதோ அதை தான் சொல்லியிருக்கேன். இது நிச்சயமா நடக்கும். சரிங்களா? அப்போ மேசராசிக்காரவங்க எல்லாத்துக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த ஏப்ரல் மாதம் வர கொஞ்சம் இடமாற்றம், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பணவரவு இருக்குமானா பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரிங்களா? ஜூலைக்கு அப்புறம் இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமா, மனைவி மூலமா பெரிய லாபம் அடைகிறது. இது எல்லாமே இந்த மேசராசிக்காரவங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும். அதனால இந்த மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அருமையா, அதாவது வழிபடணும், ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டா வழிபடணும் அப்படின்னா அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போய்க்கங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த 3 வழிபாடு நீங்க பண்ணிட்டீங்கன்னா மேசராசிக்காரவங்க இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஒரு 5 மாசம் இப்படி அலைஞ்சு திரிஞ்சுதான் வேலை பார்க்கணும், இடமாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் வரும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இருந்தா கூட ரொம்ப நல்லா கொண்டு போயிடும். அதனால இதுல சொன்னது நிச்சயமா நடக்கும். இந்த மேசராசிக்காரவங்க பூராமே ஜூலைக்கு அப்புறம் நல்லா இருக்க போறாங்க. என்ன 7.5 சனி அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பார்க்காம நம்ம பிரசன்னத்துப்படி பார்க்கறதுபடி ரொம்ப சிறப்பா இருக்குது. அவங்க அடிக்கடி போகக்கூடிய கோயில் திருவண்ணாமலை போகலாம், பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போய்க்கிறணும், மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் ஏற்றமும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அனுகூலம் உண்டு. மேசராசிக்காரவங்களுக்கு பூராமே இந்த குழந்தை பிரச்சனை இருக்கும். அது இன்னொரு இந்த ஏப்ரல் வரை இருக்கும். பிள்ளை இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாம இருக்கிறது, அது இதெல்லாம் பார்த்துக்கிறணும். கைகளில் வலி வர்றது, சரிங்களா? குலதெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணிட்டு இருக்கணும். கால் நரம்பெல்லாம் அப்பப்போ பிடிச்சி சுண்டி இழுத்துக்கிறோம், அதெல்லாம் கவனமா பார்த்துக்கிறணும். காலில் அடிபடுறது, கால் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஆக மொத்தம் மேசராசிக்காரவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜனவரி 2026 ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது வரை நல்லா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஜூலைக்கு அப்புறம் நல்லா இருக்க போறதுக்காக நீங்க அலைய போறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். மேசராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடை விட்டுறாதீங்க, பெருமாள் கோயில் போறதை விட்டுறாதீங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சிவகுரு.